ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒரு பலன் இருக்கு. இந்த முத்திரை இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய முத்திரை வந்து கைகள் வச்சு செய்யக்கூடியது. நம்ம கைகளில் 10 விரல் இருக்கு. 10 விரலில் 5 பஞ்சபூதங்களும் அடக்கம் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம முத்திரைகள் செய்ய போகிறோம். இப்போ இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, 2 கையில தான். கட்டை விரல் வந்து நெருப்பு தத்துவம், ஆள்காட்டி விரல் காற்று தத்துவம், நடு விரல் ஆகாய தத்துவம், மோதிர விரல் மண் தத்துவம், சுண்டு விரல் நீர் தத்துவம். இந்த 5 விரல் வச்சு தான், இந்த 5 விரல் இந்த 5 விரல் வச்சு தான் முத்திரை செய்ய போகிறோம். இந்த முத்திரை இது வந்து வலது பக்கம், இது இடது பக்கம். இது வலதுங்கிறது ஆண் தன்மை, இடதுங்கிறது பெண் தன்மை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இறைநிலைக்குள்ளே சேரக்கூடியது. சரிங்களா? இந்த 2 கையும் சேர்த்து வச்சு இந்த முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரைக்கு பேர் சக்தி முத்திரைன்னு பேர். உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டை விரல் இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே மடக்கிக்கோங்க. 2 கையிலையும் கட்டை விரல் உள்ளே மடக்கிக்கிட்டு, இந்த 2 விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரலும் சேர்த்து உள்ளே மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த 2 விரல் மோதிர விரலும் சுண்டு விரலும் இருக்கு பாருங்க, 2த்தையும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கைகள் வச்சுக்கோங்க. எங்கே வைக்கணும்? நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு நேராக இப்படி கைகள் வச்சுக்கிட்டு மினிமம் 15 நிமிஷம் இப்படியே உக்காந்துருக்கும்போது நம்ம உடம்புக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்கும்.